அச்சுக்கு காது குத்துறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் குழந்தை பிறந்து 28வது நாள் காது குத்திடுவோம். ஆனால் அச்சுக்கு நாங்கள் குத்தலை. அவங்க அப்பா வந்து அவளுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு குத்தலை. ஸோ இன்றைக்கி குத்துறதுக்கே கிளம்பிட்டோம். டி நகரில் இருக்க ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு தான் போனோம். கம்மல் செலக்ட் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு கீழே காது குத்துற செக்ஷனுக்கு போனோம். அப்போ தான் அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, கன்ஷாட்டில் போடணும் அப்படின்னா மெட்டலில் தனியாக கம்மல் விற்குது, அதை நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. மெட்டலில் 1 வீக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டில் நீங்கள் கழட்டி மாற்றிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம 1 வீக்கில் மறுபடியும் கழட்டி மாற்றுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவரே காது குத்தி விட்டுட்டாரு. நாங்கள் கம்மல் வாங்கின செக்ஷன்லேயுமே அவங்க யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் யாராவது கன்ஷாட்டில் தான் காது குத்த போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே என்னென்னு கேட்டுக்கோங்க. அச்சு வந்து வழியில் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா, அவளை பார்த்து நான் அழுதுட்டு இருந்தேன். எங்கள் 2 பேர்த்தையும் தான் அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. காதெல்லாம் குத்தி முடிச்சு அவளும் அழுகிறதெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் வடபழனி கோவிலுக்கு போனோம். வடபழனி கோவிலுக்கு உள்ளே போனதுமே வந்து தங்கத்தேர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நல்ல தரிசனமாக இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.